நான் உங்கள் டாக்டர் சசிகலா வெங்கடேசன், ஃபிசியோதெரபிஸ்ட். பெயின் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அது கூடவே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமும் கூட. அப்படிப்பட்ட பெயினை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நம்ம எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணிடலாம். அதுக்காக தான். பட் பெயின் ரொம்ப அன்பிளசன்ட் சென்சேஷனில் நம்ம யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது. ஆனால் பெயின் ரொம்ப ரொம்ப லைஃப்க்கு க்ரூஷியலான ஒரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஏன்னா நான் போக போக சொல்கிறேன். நமக்கு ஒரு அடிப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நாசிசெப்டாஸ் இருக்கும். நாசிசெப்டர்னா ஸ்பெஷலான ஒரு பெயின் செல்ஸ். அந்த பெயின் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகி பிரெயினுக்கு சிக்னல்ஸ் அனுப்பும். ஸ்பைனல் கார்ட் போய் ஸ்பைனல் கார்ட்லேருந்து பிரெயினுக்கு போய் பிரெயினில் சுமட்டோ சென்சரி கார்டெக்ஸ்ன்ற இடத்துல தான் நம்ம பெயினை உணர்றோம். பிரெயினில் தான் பெயின் ப்ராசஸ் ஆகி அங்கேருந்து உணர்றோம். ஸோ இப்போ நமக்கு அடிபடும் போது பெயின் தெரியல அப்படின்னா என்னாகுது, அங்கே நம்ம அந்த அடிப்பட்ட இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம், அதை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டோம், அதிகமாக அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ தட் குட் பி ஃபேட்டல் சம்டைம்ஸ். ஸோ அதனால தான் பெயின் லைஃப்க்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். நோ பெயின் நோ கெயின்ன்றதை ரீரைட் பண்ணணும்னா நோ பெயின் நோ லைஃப்னு தான் ரீரைட் பண்ணலாம். பட் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெயின், அந்தளவுக்கு நமக்கு க்ரூஷியலான ஒரு பெயின் நமக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது சம்டைம்ஸ் அதுக்கு செகண்ட் ஃபேஸ் இருக்குது. அதை பார்க்கும்போது தான் பெயினோட இன்னும் டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கிது. அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்கலாம். அதுக்கும் முன்னாடி பெயின் நமக்கு நம்ம பிரெயினில் டேமேஜ் அலர்ட்டும் பண்ணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஹாட் பேனை தொடுறீங்க அப்படின்னா நமக்கு சுட்டுடும். சுட்டதில் நம்ம பிரெயினில் ஒரு பெயின் மெமரி க்ரியேட் ஆகும். அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஹாட் பேன் பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல கை எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு மெமரி இருக்குது அங்கே. ஸோ அது டேமேஜ் அலர்ட்டும் பண்ணுது. நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது பெயின், நம்மளுக்கு டேமேஜ் அலர்ட் பண்ணுற பெயின் நமக்கு ஏன் கெட்டதும் பண்ணுது, அது எப்படி பண்ணுது, அதை இப்போ பார்ப்போம். பெயின் எந்தளவுக்கு சுவாரஸ்யமோ அந்தளவுக்கு வினோதமாகவும் நடந்துக்கும். சம்டைம்ஸ் சின்னதாக முள்ளு குத்தின பெயின் ரொம்ப அதிகமாக தெரியும். சம்டைம்ஸ் லைஃப் கில்லிங் டிசீஸ் இருக்கும், இல்லை கேன்சர் இருக்கும், அதுலேருந்து நமக்கு பெயினே வராது. சம்டைம்ஸ் டிஷ்யூ டேமேஜே இருக்காது, இருந்தாலும் பெயின் பர்சீவ் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி? எஸ், தட்ஸ் ட்ரூ. 1999 ஸ்பெல்மன் ஏட்டல் பண்ண ஒரு ஸ்டடியில் ஷோல்டர் பெயின்னு வந்த முக்கால்வாசி பேருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஆக்சுவல் டிஷ்யூ இன்ஜுரியே இல்லை. ஆனால் அதே சமயம் உண்மையிலே ஷோல்டர் பெயின் இருக்கவங்களுக்கு பெயினே இல்லை. அது எப்படி நடக்குது? அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா, ஒரு சைடு வாரில் சண்டை போட்டு வந்த ஒருத்தவங்களுக்கு கன்ஷாட் ஆகியிருக்கு. ஆனால் அவங்க சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த கன்ஷாட் ஆனதே தெரியல, அந்த பெயினே இல்லை. அதே சமயம் இன்னொரு சைடு லெஃப்ட் லெக்கை ஆம்புடேட் பண்ணி எடுத்த ஒருத்தவங்க சில மந்த்ஸ்க்கு அப்புறம் என்னோடய லெஃப்ட் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. காலே இல்லை, ஆனால் பெயின் ஆகுது. அவ்வளோ பெரிய கன்ஷாட் ஆகியிருக்கு, ஆனால் பெயின் ஆகலை. அது எப்படி நடக்குது? நம்ம பிரெயின் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப கிளவராக நடந்துக்கும். அதை பற்றி ரொம்ப இன்டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா கீப் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆக்சுவல் டிஷ்யூ டேமேஜும் பெயின் பர்செப்ஷனும் இருக்க கோரிலேஷன் ரொம்ப கம்மி. சம்டைம்ஸ் டிஷ்யூ டேமேஜ் இல்லைனாலும் நம்ம பெயின் பர்சீவ் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, பிரெயினில் ப்ராசஸ் பண்ணும்போது, பிரெயினில் பெயின் ப்ராசஸ் நடக்கும்போது 2 முக்கியமான விஷயம் நடக்கும். நம்ம பிரெயின் கன்சிடர் பண்ண 2 முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, ஒன்று நம்ம சரௌண்டிங்கை ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிவிட்டு பெயினை ப்ரியாரிட்டைஸ் பண்ணும். செகண்ட் ஒன், உண்மையிலே நம்ம பிரெயினுக்கு டேமேஜ் டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே பெயின் பர்செப்ஷனே நடக்கும். நம்ம இன்னும் இன்டீட்டெயில்டாக சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். சப்போஸ் எவ்ரிடே லைஃப்பில் நீங்கள் ஒரு டெஸ்க் ஜாப் பண்ணுறீங்க, உங்கள் டேபிள் அண்ட் சேர் கரெக்டான பொசிஷனில் இல்லை அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு அங்கே ஒரு அலர்ட் வரும். உங்களோட பொசிஷன் சரியில்லை, நீங்கள் உங்கள் பாடிக்கு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் அதை பர்சீவ் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு அலர்ட்டாக தரும்போது தான் நம்ம பெயின் பர்சீவ் பண்ணுறோம். இதே
அது எப்படி சரௌண்டிங்கை கன்சிடர் பண்ணி எப்போல்லாம் நமக்கு வந்து பெயினை ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து பெயின் உணர்றோம். சம்டைம்ஸ் அதே டேபிள் தான் இருக்கும், அதே சேர் தான் இருக்கும். ஆனால் பெயின் இருக்காது. அது எப்படி நம்ம பிரெயின் வந்து ரொம்ப கிளவரா தான் ஒர்க் பண்ணுங்க. சப்போஸ் நம்ம நீங்க கேபின்ல தனியா இருக்கீங்க, நீங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, அப்போ உங்க பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா உங்க பிரெயினுக்கு தெரியும், உங்க பிரெயினுக்கு வந்து அப்பதான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் பெயின. சப்போஸ் உங்க பாஸ் அதே கேபின்க்கு வராங்க அப்படின்னா, அப்போ உங்க பிரெயின் யார ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்னா, உங்க பாஸ தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். உங்க பாஸ் முன்னாடி நீங்க ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணணுன்றது தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு பெயின் பெர்சீவ் ஆகாது. யூ ஸ்டார்ட் டு வொர்க் எ லாட். ஈவன் 40 மினிட்ஸ்க்கு உங்க பாஸ் அங்கேயே நின்னாலும் 40 மினிட்ஸ்க்கு உங்களால பெயின் பெர்சீவ் பண்ண முடியாது பெருசா. அது ஒரு சைடு. அதே சமயத்துல அங்க பாஸ்க்கு பதிலா உங்க பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா, அப்போ உங்க பெயின் பெர்செப்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அது ஏன்னு உங்கள நீங்களே கேட்டாலே தெரியும். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, பிரெயினுக்கு ஒரு விஷயம் டேஞ்சர்னு தெரிஞ்சா தான் அத பெர்சீவ் பண்ணும். அது எப்படி டேஞ்சர் தெரியுது அப்படின்னா, சம்டைம்ஸ் சென்சரி க்யூஸால. நம்ம பார்க்குற விஷயம், நம்ம கேட்குற விஷயத்தால தான் நம்ம வந்து பிரெயினுக்கு ஃபீட்பேக் குடுத்துட்ருக்கோம். சப்போஸ் எனக்கு கையில அடிபடுது அப்படின்னா, அங்கே ஃபஸ்ட்டு அடிபடும்போது நிறைய பெயின் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அதை நான் பார்த்துட்ருக்கேன். அது வூண்ட் ட்ரை ஆகி தழும்பு காஞ்சு அது சரியாகிறத நான் என் பிரெயினுக்கு விஷுவல் ஃபீட்பேக்காக தரேன். ஸோ என் பிரெயினுக்கு தெரியுது அங்கே சரியாகிடுச்சு அப்படின்னு. அங்கேருந்து உண்மையிலே பெயின் சிக்னல்ஸ் போனாலுமே பிரெயின் அதை இக்னோர் பண்ணிடும். நான் அங்கேருந்து பெயின் நோ மோர். நான் அங்கேருந்து பெயின் ஃபீல் பண்ணவே மாட்டேன். இதே சப்போஸ் இன்டர்னல் இன்ஜுரி இருக்குது அப்படின்னா, ஷோல்டர் பெயின் இல்லை லோவர் பேக் பெயின், நீ பெயின், அந்த மாதிரி இன்ஜுரி ஆகுது அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு விஷுவல் ஃபீட்பேக் ரொம்ப கம்மியாக தான் போகுது. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அந்த டைமில் நம்ம பிரெயின் பிகம்ஸ் மோர் ஆங்ஷியஸ். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம மேலே இருக்க கன்சர்ன்ஸாலையும் பிரெயின் வந்து பெயின் ஜாஸ்தியாக கொடுக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் இல்லை சின்னதாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கூட அந்த இடத்துல ஓவர் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக நடக்கிறது தான் இந்த பெயின் பர்செப்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எக்ஸாம்பிள்ன்றதை விட ஒரு ஸ்டடி சொல்லுது, எந்த டிஷ்யூ இன்ஜுரினாலும் எக்ஸப்ட் நர்வ் டிஷ்யூஸ்ன்றது டிஃப்ரெண்ட், அதை தள்ளி வச்சிடலாம். சப்போஸ் சாஃப்ட் டிஷ்யூஸோ இல்லை போன் டிஷ்யூ இன்ஜுரியோ எந்த இன்ஜுரினாலும் மேக்ஸிமம் டைம் 4 to 6 வீக்ஸ் தான். அந்த 4 to 6 வீக்ஸில் டிஷ்யூ ஹீல் ஆகிடும். இருந்தாலும் நமக்கு சம்டைம்ஸ் எனக்கு 1 வருஷமாக பெயின் இருக்குது, 2 வருஷமாக பெயின் இருக்குது அப்படின்றதெல்லாம் என்ன? அதுதான் வந்து அதுதான் வந்து க்ரானிக் பெயின் சொல்லுவாங்க. க்ரானிக் பெயினை பற்றி நான் இன்னும் இன் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் பேசுகிறேன். இது ஸ்டாப் பண்ணிக்கலாம் திஜு. அப்போது 4 to 6 வீக்ஸில் இன்ஜுரி சரியாயிடுச்சுன்னா நான் பெர்சீவ் பண்ணுற பெயின் எங்கேருந்து வருது? அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் நான் டேப்லெட் போடும்போது என்னோடய பெயின் கம்மியாகுதே, அப்போ அது என்ன பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் நம்ம பிரெயினை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னென்னா, நம்ம பிரெயினுக்கு தேவை சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு டூத் பெயின் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டேப்லெட் பேராசிட்டமல் போட்டாலோ, இல்லை நீங்கள் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்தாலோ, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலோ உங்களோட பெயின் அங்கே கம்மியாயிடும். அது எப்படின்னா, பிரெயினுக்கு வந்து தெரியுது நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, அதனால் அந்த பெயின் அங்கே டீப்ரையாரிட்டைஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட பேசும்போதே உங்களோட முக்கால்வாசி பெயின் கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட, சப்போஸ் நீங்கள் புவர் போஸ்டரில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எழுந்து ஒரு வாக் போகும்போது உங்களுக்கு அந்த பெயின் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி பெயின் அண்ட் பிரெயின் பர்செப்ஷன் இது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட், இன்னும் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இதில் நம்ம வந்து ஒரு 10-15% கூட நம்ம பேசலை, நம்ம தெரிஞ்சுக்கல. இதை பற்றி இன்னும் நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
நான் இத பத்தி அப் டு டேட் உங்களுக்கு டீட்டெயில்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இல்ல உங்களுக்கு நான் இந்த வீடியோ பண்ணும்போது, இத பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட்ல வர நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டூ இன் டீட்டெயில் இட் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ். அதுவரைக்கும் தேங்க் யூ.